வணக்கம். வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உரிய சிகிச்சை அளிக்காததால் பெண் இறந்ததாக கூறி உடலை சாலையில் வைத்து உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வில்லியனூர் கன்வாப்பேட்டை வன்னியர் வீதியை சேர்ந்தவர் கிருஷ்ணன். இவரது மனைவி வள்ளி. இவருக்கு செவ்வாய்க்கிழமை இரவு வயிற்று வலி ஏற்பட்டதால் அவரை வில்லியனூர் அரசு மருத்துவமனைக்கு உறவினர்கள் அழைத்து சென்றனர். அங்கு பணியில் இருந்த செவிலியர் முதலுதவி சிகிச்சை அளித்து அனுப்பினார். வள்ளிக்கு புதன்கிழமை மீண்டும் வயிற்று வலி ஏற்பட்டு ஆபத்தான நிலையில் வில்லியனூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டார். அங்கு வள்ளியை தீவிர சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல அவசர ஊர்தி கேட்டபோது ஓட்டுநர் இல்லை என்று கூறியதாக தெரிகிறது. இந்த நிலையில் வள்ளி அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் வரும் வழியிலே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் வில்லியனூர் புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் வள்ளியின் உடலை சாலையில் வைத்து திடீர் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காவல்துறையினரின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி காரைக்காலில் விசிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் முறைகேடுகள் நடப்பதற்கு வாய்ப்பு உள்ளதாகும். எனவே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை கைவிட்டு பழைய முறையான வாக்கு சீட்டு முறையில் தேர்தலில் நடத்த வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில அரசியல் குழு துணை செயலாளர் செந்தமிழ் செல்வன் தலைமையில் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் மாநில அரசியல் குழு செயலாளர் வணங்காமுடி கருத்துரையாற்றினார். மத்திய அரசை கண்டித்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை கைவிட கோரியும் வாக்கு சீட்டு முறையை மீண்டும் கொண்டு வர வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட விசிகவினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி அதிமுக சார்பில் தொகுதி திமுக எம்எல்ஏ சம்பத்தின் செயல்படாத தன்மையை கண்டித்து தொகுதி முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் மரப்பாலம் சந்திப்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் குடிநீர் பிரச்சினை, தொடர் மின்வெட்டு, குண்டும் குழியுமான சாலைகள் மற்றும் சுதானா நகரில் கட்டி முடிக்கப்பட்டு இன்னும் செயல்பாட்டுக்கு வராத மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளிட்ட பல்வேறு மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வலியுறுத்தி முதலியார்பேட்டை அதிமுக சார்பில் மரப்பாலம் சந்திப்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அம்மா பேரவை மாநில செயலாளருமான பாஸ்கர் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் செயல்படாத தொகுதி திமுக எம்எல்ஏ சம்பத்தை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை தொடர்ந்து மக்கள் நலன் கருதி போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர், முதலியார்பேட்டை தொகுதி திமுக எம்எல்ஏ சம்பத்தின் செயல்படாத தன்மையால் தொகுதியில் கடந்த 3 ஆண்டுகளாக எந்த வளர்ச்சி பணிகளும் நடைபெறவில்லை என குற்றம் சாட்டினார். மக்கள் பணி செய்யாமல் கொலை, கொள்ளை, கஞ்சா, நில அபகரிப்பு குற்றவாளிகளுக்கு ஆதரவாகும் அவர்களை ஜாமீன் எடுப்பதிலே தொகுதி திமுக எம்எல்ஏ சம்பத் முழு நேரத்தை செலவிடுவதாக குற்றம் சாட்டிய அவர், மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாவிட்டால் மீண்டும் மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை அதிமுக முன்னெடுக்கும் என எச்சரிக்கை விடுத்தார். காரைக்கால் கார்னிவல் திருவிழா வரும் 14ஆம் தேதி துவங்குகிறது என சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி சுற்றுலாத்துறை காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து ஆண்டுதோறும் ஜனவரி மாதத்தில் காரைக்கால் கார்னிவல் என்ற திருவிழாவை கொண்டாடி வருகின்றது. அதன்படி நிகழாண்டிற்கான கார்னிவல் திருவிழா வரும் 14ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை நடக்க உள்ளது. இந்நிகழ்ச்சி காரைக்கால் கடற்கரை, நகராட்சி மைதானம், மாவட்ட விளையாட்டு அரங்கம் உள்ளிட்ட 3 இடங்களில் நடக்கிறது. சினிமா கலைஞர்களின் இன்னிசை நிகழ்ச்சிகள், மாணவர்களுக்கான கைப்பந்து போட்டி, மாரத்தான் போட்டி, சைக்கிள் வேக போட்டி உள்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன. காரைக்கால் சுற்றுலா வளர்ச்சிக்காக நிதியாண்டில் கூடுதல் நிதியை முதல்வர் ரங்கசாமி வழங்கியுள்ளார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பட்டியலின மக்களுக்காக அரசு துறைகளில் ஒதுக்கப்படுகின்ற நிதி மற்றும் அதன் செலவினங்கள் தொடர்பான ஆலோசனை கூட்டம் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. புது
புதுச்சேரி அரசு வரவு செலவு திட்டத்தில் பட்டியலின மக்களுக்காக அரசு துறைகளில் ஒதுக்கப்படுகின்ற நிதி மற்றும் அதன் செலவினங்கள் குறித்தான ஆலோசனை கூட்டம் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன், அசோக் பாபு, ராமலிங்கம், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை செயலர் திரு கேசவன், துறை இயக்குனர் இளங்கோவன் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் துறை வாரியாக பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி இதுவரை எவ்வளவு செலவு செய்யப்பட்டுள்ளது, மீதமுள்ள நிதி செலவினங்களுக்காக என்னென்ன திட்டங்கள் வரையறுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. மேலும் பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியினை முழுமையாக இந்த நிதியாண்டிற்குள் செலவு செய்ய வேண்டும். அதற்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என சட்டப்பேரவைத் தலைவர் உத்தரவிட்டார். புதுச்சேரியில் பொங்கல் பரிசு பொருட்களுக்கு பதிலாக கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் பணமாக நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் 10 நாட்களை உள்ள சூழ்நிலையில் பொங்கல் பரிசு பொருட்களை கொள்முதல் செய்து வழங்க நடைமுறையில் சாத்தியமில்லை. எனவே பொங்கல் பரிசு பொருட்களுக்கு பதிலாக கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் பணமாக நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட உள்ளது. கடந்த ஆண்டும் பொங்கல் பரிசு பொருட்களுக்கு பதிலாக பயனாளிகள் வங்கிக் கணக்கில் 500 ரூபாய் செலுத்தப்பட்டது. தற்பொழுது பொங்கல் பரிசுக்கான தொகையை உயர்த்தி கொடுப்பது தொடர்பாக அரசு பரிசீலனை செய்து வருகிறது. நிதி நெருக்கடி உள்ள சூழ்நிலையில் நிதித்துறையுடன் கலந்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக ஓரிரு தினங்களில் இறுதி முடிவெடுத்து கவர்னருக்கு அனுப்பப்பட உள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பிற்கான நிதியை காலம் கடந்து வழங்காமல் பொங்கல் பண்டிகைக்கு முன்பே வழங்க வேண்டுமென முதல்வர் ரங்கசாமி துறை அமைச்சர் சாய் சரவணன்குமாருக்கு உத்தரவிட்டுள்ளார். எனவே ஒப்புதல் கிடைத்ததும் உடனடியாக வங்கிக் கணக்கில் பொங்கல் பரிசு தொகையை செலுத்தவும் குடிமைப் பொருள் வழங்கல் துறை தயாராகி வருகின்றது. புதுச்சேரி மாநிலம் முழுவதும் 3,53,249 ரேஷன் கார்டுகள் உள்ளன. கடந்த ஆண்டை போல 500 ரூபாய் பொங்கல் பரிசாக அரசு வழங்கினால் 17,66,24,500 ரூபாய் நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். பொங்கல் பரிசு தொகை உயர்த்தினால் அரசிற்கு சில கோடிகள் கூடுதலாக செலவாகும். புதுச்சேரியை சேர்ந்த சிறு மற்றும் பெரு வியாபாரிகளுக்காக அமேசான் போன்ற வலைதள செயலியை போன்று புதுவை பஜார் என்ற வர்த்தக செயலி இந்தியாவில் முதன்முறையாக புதுச்சேரியில் இன்று துவக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம், மாகி ஆகிய 4 பிராந்தியங்களில் உள்ள நகர மற்றும் கிராமங்களில் உள்ள வணிகர்களை ஒருங்கிணைத்து 20 ஆண்டுகளாக வணிகர்கள் கூட்டமைப்பு செயல்பட்டு வருகிறது. அமேசான் போன்ற பெரிய நிறுவனங்களின் வலைதள செயலிகள் மூலமாக சிறு மற்றும் பெரு வியாபாரிகள் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை அடைந்து வருகின்றனர். இதனை மாற்றும் வகையில் புதுவை பஜார் என்ற பெயரில் வலைதள செயலியை புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு இன்று அறிமுகப்படுத்தியது. நம்ம ஊரு நம்ம கடை என்ற வகையில் 5 லட்சம் வர்த்தகர்கள் இணைந்துள்ளனர். புதுச்சேரியில் உள்ள மருத்துவமனை, மருத்துவர்கள், ஹோட்டல்கள், வர்த்தக நிறுவனங்கள், சுற்றுலா தலங்கள், கேளிக்கை என இணைந்துள்ளனர். புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம், மாகி ஆகிய புதுச்சேரி 4 பிராந்தியங்களின் பொருட்களை மட்டுமே விற்க முடியும். சர்வதேச செயலியை போல தள்ளுபடி, சிறப்பு சலுகை அளிக்கப்படும் என புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு சேர்மன் சிவசங்கரன் எம்எல்ஏ, தலைவர் பாபு ஆகியோர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர். அனைத்து விதமான வியாபார செயல்பாடுகளுக்கான ஒன் ஸ்டாப் என்று சொல்லக்கூடிய வகையில் புதுவை பஜார் வலைத்தளம் அமையும். இந்த செயலியை கைபேசியில் பதிவிறக்கம் செய்வது மூலமாக அனைவரும் பயன்பெற முடியும். முன்பதிவு, அவசர சேவை, திரையரங்குகளில் முன்பதிவு, கல்வி சம்பந்தப்பட்ட இணைப்புகள் போன்ற அனைத்து சேவைகளையும் மக்கள் பெற முடியும் என்று வணிகர்கள் கூட்டமைப்பினர் தெரிவித்தனர். மணவெளி தொகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி பணிகள் தொடர்பான ஆலோசனை கூட்டம் சபாநாயகர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மூலம் மணவெளி தொகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி பணிகள் குறித்து ஆலோசனை கூட்டம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் தலைமையில் பேரவைத் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் போது மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மற்றும் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி மூலம் 100 நாள் வேலை திட்டத்தினை முழுமையாக செயல்படுத்த வேண்டும். மணவெளி தொகுதியில் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை வசதி பணிகளை விரைந்து முடித்து தர வேண்டும் என அதிகாரிகளுக்கு சட்டப்பேரவைத் தலைவர் உத்தரவிட்டார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். காசிக்கு வீச மிகுந்த திருக்காஞ்சி காமாட்சி மீனாட்சி உடனுரை கங்கை வராக நதீஸ்வரர் பெருமானுடைய ஆலயத்தில்
மார்கழி மாத தேய்பிறை அஷ்டமி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காசிக்கு வீச மிகுந்த திருக்காஞ்சி காமாட்சி மீனாட்சி உடனுரை கங்கை வராக நதீஸ்வரர் பெருமானுடைய ஆலயத்தில் மார்கழி மாத தேய்பிறை அஷ்டமி தினத்தில் உலகிற்கு படியளந்த திருவிளையாடல் திருவிழா நடைபெற்றது. இந்த விழாவிலே தேய்பிறை அஷ்டமி என்பதால் பைரவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் காமாட்சி மீனாட்சி கங்கை வராக நதீஸ்வரர் பெருமான் உலகிற்கு படியளந்த திருக்கோலத்தில் எழுந்தருளி சிறப்பு தீபார்த்தனைகளும் செய்து அனைத்து பக்தர்களுக்கும் தனம் தானியம் செழிக்க வேண்டும் என்பதற்காக பச்சரிசி, சில்லறைகள், நாணயம் மற்றும் நெல்லிக்கனிகள் ஆகியவை அருட்பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து 2024ஆம் ஆண்டிற்கான நாட்காட்டி பக்தர்களுக்கு வழங்கினார். மேலும் விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பொதுப்பணித்துறை வெளியிட்டுள்ள இளநிலை பொறியாளர் பதவிக்கான RR திருத்தத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பொதுப்பணித்துறை பணி மேற்பார்வையாளர் மற்றும் பணி உதவியாளர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் முன் நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பச்சையப்பன், அன்பழகன் தலைமை தாங்கினார். ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன், பிரேமதாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பொதுப்பணித்துறை வெளியிட்டுள்ள இளநிலை பொறியாளர் பதவிக்கான RR திருத்தம் செய்துள்ளது. புதுச்சேரி அரசு ஒதுக்கீடு வழங்காமல் 85% நேரடி நியமனத்திற்கும் 10% பதவி உயர்வு மூலமும் வரைவாளர்களுக்கும் மீதி 5% குறைந்த தகுதி உள்ளவர்களுக்கும் போட்டித் தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் வகையில் புதிய RR திருத்தப்பட்டதை கண்டித்து கோஷம் எழுப்பினர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட தெருமுடி நகரில் ரூபாய் 27,50,000 மதிப்பில் புதிய கழிவுநீர் தொட்டி அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திருமுடி நகரில் ரூபாய் 27,50,000 மதிப்பில் புதிய கழிவுநீர் வெளியேற்றும் குழாய் மற்றும் புதிய கழிவுநீர் தொட்டிகள் அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளை வலியுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசின் பல்வேறு துறைகளிடமிருந்து ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பப்பட்ட 27 கோப்புகளுக்கு கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒப்புதல் அளித்துள்ளார். காரைக்கால் திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்திற்கு 82.74 லட்சம் மானியம், சட்டசபை வாகன பயன்பாட்டிற்கு 42.44 லட்சம் வாகன செலவினம், 29 பட்டியலின மாணவர்களுக்கு 10.56 லட்சம் ரூபாய் வழங்கும் கோப்பிற்கு கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒப்புதல் அளித்துள்ளார். பதவி உயர்வு அடிப்படையில் கண்காணிப்பாளர் பணியிடங்களை நிரப்பவும், லாஸ்பேட்டில் நிர்வாக தீர்ப்பாயம் துவங்க அரசாணை, சீனியாரிட்டி அடிப்படையில் இளநிலை கணக்கு அலுவலர்கள் நியமனம், விலங்குகள் வதை தடுப்பு சங்கம் மறுசீரமைப்புக்கு அனுமதி அளித்துள்ளார். மேலும் புதுச்சேரி அரசு 2ஆம் கட்டமாக பல்வேறு அரசு துறைகளில் காலியாக உள்ள அரசு பணியிடங்களை நிரப்ப நிதித்துறை அனுப்பிய கோப்பிற்கு நிதி நிலைமைக்கேற்ப பணியிடங்களை நிரப்ப கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒப்புதல் அளித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.